Hi friends, வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது எங்க கிராமத்துல வந்து என்னோட பசங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேணில வந்து என்ஜாய் பண்ணானுங்க ஸ்விம் பண்ணி. அத பத்தின வீடியோ தான். அதுக்கப்புறம் சின்னதா வந்து நாங்கெல்லாம் வந்து அந்த கிராமத்துல என்ன என்ஜாய் பண்ணோன்றத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். அங்கே தென்னை மரம் நிறைய இருந்ததுனால ஃப்ரெஷ்ஷாக இளநீர் வந்து டெய்லி குடித்தோம். அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையான தேங்காயெல்லாம் வந்து உடனே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சமைச்சு சாப்பிட்டோம். இப்போ வந்து காலையில் வந்து பால் கொல்கட்டைக்கு தான் அன்றைக்கி வந்து தேங்காய் வந்து உடைச்சிட்டு இருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட். இங்கே யூஎஸில் யூஸ்வலாக வந்து ஃப்ரோசன் கோகோனட் இல்லை ஃப்ரெஷ்ஷாகவே கிடைச்சாலும் இந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அதில் இருக்காது. அதனால வந்து அங்கே இருந்த வரைக்குமே நல்லா கிடைக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற காய்கறிகளாக இருக்கட்டும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற தேங்காவாக இருக்கட்டும், அதே மாதிரி வீட்டில் வந்து சீத்தாப்பழம், அதுக்கப்புறம் வந்து சப்போட்டா, மாம்பழம் இதெல்லாம் வந்து வீட்டிலே வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். இது வந்து உளுந்தஞ்செடி, உளுந்து வந்து தெளிச்சுட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் செடியா வந்து இருந்துச்சு. அந்த தேங்காயில் வந்து பால் கொல்கட்டை செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியான ஒரு பால் கொல்கட்டை வந்து நாங்கள் அன்றைக்கி என்ஜாய் பண்ணோம். நீ சாப்பிட்டு கட்டடி இது வர எப்படி இருக்கு? இது வீட்டிலே வந்து காய்ச்சிருந்த சீத்தாப்பழம், சப்போட்டா பழம். இது வந்து எனக்கு சீத்தாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அங்கே இருந்த வரைக்கும் வீட்டில் காய்ச்சதும் சாப்பிட்டேன். அதே மாதிரி கடையில் எங்கே பார்த்தாலுமே வந்து சீத்தாப்பழம் வந்து வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஃப்ரூட்ஸ்லேயே ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் வந்து எனக்கு சீத்தாப்பழம் தான் ரொம்ப பிடிக்கும். லோகனுமே வந்து நல்லா அதை வந்து விரும்பி சாப்பிட்டான். நாட்டு சீத்தாப்பழம் வந்து சதை வந்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து பயங்கர ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். தேங்காய் வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து விற்றுருந்தாங்க. கிட்டத்தட்ட 2000 காய் வந்து வெட்டி காய வச்சுருந்தாங்க எண்ணெய் ஆட்டுறதுக்காக. அங்கே நான் ஊரில் இருக்கும்போது எங்களோட சொந்தக்கார பொண்ணு வந்து எனக்கு மருதாணி அரைச்சி கொடுத்துருந்தா. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து எனக்கு மல்லிகைப்பூ வந்து கட்டிட்டு வந்து தருவாங்க அப்பப்போ, அவங்க வீட்டில் பூக்கிற பூவு. சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நமக்குன்னு ஸ்பெஷலாக ஒருத்தவங்க வந்து கொடுக்கும்போது அது ரொம்பவே பெரிய சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுவேன். நான் வச்சதை பார்த்துட்டு லோகனும் வந்து வைக்கணும்னு கேட்டான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மருதாணி வச்சு விட்டுருந்தேன். பட் அவனுக்கு கொஞ்ச நேரம் தான் வச்சுருந்தேன், ரொம்ப செவக்கலை. வீட்டில் அப்புறம் காட்டில் வயல்லலாம் விளைஞ்ச மாங்காய் வந்து இந்த மாதிரி தான் வந்து வெளியில் வச்சு வைக்கல் வச்சு அதை பழுக்க வச்சுருப்பாங்க. அப்பப்போ வந்து வாங்கிட்டு போகிறதுக்கும் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையானதை கொஞ்சம் எடுத்து பழுக்க வச்சு சாப்பிடுவோம். ஈகனுக்கு வந்து மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அவன் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். அப்புறம் ஒரு நாள் லஞ்சுக்கு வந்து நல்ல நாட்டுக்கோழி வந்து அங்கே நல்லா கிடைக்கும். அதனால நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு களி கிண்டி இருந்தேன். கேப்பையும் சாதமும் போட்டு அந்த காம்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அங்கே தயிர் வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷான ஒரு மாட்டுப்பாலில் வந்து தயிர் சாப்பிடும். அவ்வளோ வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு வந்து வாழை இலையில சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதில் இருக்க அந்த வாசனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து மில்லட் இட்லி செஞ்சுருந்தோம். அது அப்புறம் வந்து இந்த களி இதெல்லாம் வச்சு நான் சாப்பிட்டேன்.
வயலில் வந்து கேணி இருக்குது. அந்த கேணியிலேருந்து தான் வீட்டுக்கு தேவையான தண்ணி வரும். அந்த கேணியில் தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து நீச்சல் பழகுனாங்க. ஈகன் லோகன் எல்லாம் அதில் வந்து ஸ்விம் பண்ண வைக்கலான்ட்டு. ஃபஸ்ட்டு போய் ஒரு நாள் அந்த கேணியை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண யாரும் அதிகமாக வந்து கேணியில் குளிக்கிறது இல்லைல்ல. அதனால் வந்து மட்டை தேங்காய் இதெல்லாம் வந்து அதில் இருந்ததை ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஈகன் லோகன்லாம் வந்து ஸ்விம் பண்ணாங்க அதில். சரி, அதுலேருந்து போகுது போ. இந்த அதுலேருந்து குதிக்கிறான். நல்லா சேம் தான், ஓடு. அப்புறம் வந்து ஈகன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் குளிக்கணுன்ட்டு ஈகன் அப்பா கூடயும் இன்னொரு எங்களோட ரிலேட்டிவ் கூடயும் போயிட்டு அவனுங்க வந்து சேஃபாகவே வந்து எல்லோரும் குளித்து என்ஜாய் பண்ணானுங்க. லோகன் இங்க பாரு, அம்மா பாரு. லோகன் லோகன் எல்லாம் அங்கே இருந்த வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கேணியில் ஒரு தடவை குளித்தோடனே அடிக்கடி போய் குளித்து என்ஜாய் பண்ணானுங்க. இதோட இந்த vlog வந்து முடியுது.